குக் வித் கோமாளி அப்படின்ற ஷோ மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் பவித்ரா லட்சுமி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுமே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, அவங்க ரொம்பவே உடல்லாம் மெலிஞ்சு உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாளாக இருந்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் இப்போவுமே அதே கண்டிஷனில் தான் இருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்னாச்சு, ஏன் ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க, உடம்பு சரியில்லாமல் வேறு இருக்கீங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலர் பவித்ரா லட்சுமி வேணுனே படங்களில் நடிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க போல, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ்னால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு டிபியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டைரக்டாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து அப்செட் ஆன பவித்ரா லட்சுமி என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸான ஒரு செக் இருக்கு, மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது, எதுக்காக இப்படி ஃபேக்கான நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, இப்போ நான் நல்லாயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயுமே ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த, அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளோட தசைகளை தாக்குமா, இதை கியூர் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதே ஒரு டிசீஸ் தான் சமந்தாக்கும் இருக்குது அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ஷேர் பண்ணதுலேருந்தே அப்போ பவித்ராவுக்கு இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் தான் இருக்கு போல, அதனால தான் இவங்க ரொம்பவே உடல் மெலிஞ்சு இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதை வேற இப்போ கியூரே பண்ண முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்படின்றப்ப பவித்ரா பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பவித்ராக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ராவோட அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. ஸோ அதனாலே பவித்ரா ரொம்பவே மன உளைச்சலில் இருந்ததாகவும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியுமே ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக பவித்ராவே அவங்களோட கண்டிஷன் பற்றி லைவ்ல பேசியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது நான் யார்கிட்டையுமே ரெகுலராக பேசுகிறதோ இல்லை டெய்லி பேசிஸில் யார்கிட்டையுமே காண்டாக்ட் வச்சுக்கவே கிடையாது. அப்படி இருக்கப்போ எனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் போய்டும்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதை தான் எங்கள் அம்மாவுமே யோசிச்சு பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. இதனால ரசிகர்கள் எல்லாருமே பவித்ராவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா ஆல்ரெடி அவங்க அம்மா இறந்ததுக்கே டிப்ரெஸ்டாக இருந்ததாகவுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லைவ்ல அவங்க பேசின விஷயங்களில் அவங்க உடம்புக்கு உண்மையாலுமே என்ன பிரச்சனை அப்படின்றத ஓப்பனாக சொல்லாட்டியும் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால இப்போ நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன், பட் இருந்தாலுமே எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி பேசின விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் அவங்களோட அந்த கண்டிஷன் பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதனால நிறைய பேர் பவித்ராக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரமே நீங்கள் கியூர் ஆயிடுவீங்க, பழைய மாதிரி திரும்பியும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட்மே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.